மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் என் இனத்தின் சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களையே உங்களுக்கு பணிவன்போடு சமர்ப்பிக்கிறோம். சமூக நீதியை பற்றி மற்றவர்கள் பேசுவார்கள், ஆனால் சமூக நீதியை சத்தமில்லாமல் செய்து காட்டிய மகா மனிதன் நீங்கள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த தமிழ்நாட்டுக்கு அனுப்பப்பட்ட ஒரு அருமையான மனிதன். உங்களால் தான் இந்த சமூக நீதி இந்த தமிழ் மண்ணில் விதைக்கப்பட்டுள்ளது. எவ்வளவோ தலித் மக்கள் பொது தொகுதியில் நின்று ஜெயிப்பது கிடையாது, ஆனால் உங்களால் மட்டும்தான் அது சாத்தியமாக்கப்பட்டது. எனவே உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் இனத்தின் சார்பாக எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் பல காலமாக எந்த சமூக நீதிக்காக போராடுகிறோமோ அந்த சமூக நீதியை கொண்டு வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், வெளியில் இருந்து ஆதரவு கொடுப்பவர்கள் நாங்கள் மந்திரி சபையில் இடம்பெற மாட்டோம் என்று சொல்கிறார்கள். தயவுசெய்து அவர்களை கன்வின்ஸ் பண்ணுங்கள். கம்யூனிஸ்ட் பார்ட்டியை கன்வின்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் மதுரை எம்பி அவர்களிடம் நல்ல முறையில் ஒரு இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கி உள்ளீர்கள். அவர்களை கொஞ்சம் கன்வின்ஸ் செய்து மந்திரி சபையில் இடம்பெற செய்யுங்கள். தொழிலாளர் நலன் என்று எப்பொழுதுமே அவர்கள் வந்து பாய்ஸ் கொடுக்குறார்கள். அந்த தொழிலாளர் துறையை அவங்ககிட்டே கொடுங்க. அவங்களே செய்யட்டும். நல்லது செய்யணும்னு தான் அவங்க எல்லாம் வரோம். நல்லது செய்யணும் தான் நீங்கள் வந்துக்கிட்டீங்க. விவசாயிகளுக்காக போராடுகிறார்கள். அந்த விவசாயத்துறையை அவர்கள்ட்டே கொடுங்க. IUML கிட்ட அந்த சிறுபான்மை துறையை கொடுங்க. ஆதி திராவிட நலத்துறையும் அதை சார்ந்த சமூக அமைப்புகளுடன் கூடிய துறைகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடம் கொடுத்துருங்க. இவங்க 4 பேரையும் மந்திரி சபையில் இடம்பெற செய்யுங்க. அப்பொழுதுதான் இந்த கவர்மெண்ட் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டாக இருக்கும். அவங்க இன்னும் திமுகவை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லது, திமுக கூட இருக்கட்டும். அந்த திமுக காரங்க தான் அவங்களுடைய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுடைய உதவியால் தான் இன்றைக்கி உங்கள் மந்திரி சபையே எக்ஸிஸ்ட் ஆகுது. அதனால் இந்த 4 துறைகளும் அவங்கக்கிட்ட கொடுத்துடும். அப்படி கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்துட்டா இந்த கவர்மெண்ட்டு ஒரு ஸ்திரத்தன்மையோடு இருக்குது என்பதை என்னுடைய அன்பான வேண்டுகோள். அதற்கு அடுத்தது, கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கு நான் வைக்கக்கூடிய மிகப்பெரிய ரெக்வஸ்ட் என்னன்னாக்கா, தயவுசெய்து இந்த மந்திரி சபையில் இடம்பெறுங்க. உங்களுக்கு தேவையான அந்த துறைகளை கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள். நீங்களும் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் தான் போராடுகிறீர்கள். அந்த உங்களை தேடி வந்திருக்குது. அந்த தேடி வந்த வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். நீங்கள் அந்த துறைகளை வாங்கிக்கிங்க. தொழிலாளருக்கு தேவையான எல்லாத்தையுமே நீங்களே செய்யுங்க. விவசாயிகளுக்கு வேண்டியது எல்லாத்தையுமே நீங்களே செய்யுங்க. சிறுபான்மையினருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீங்களே செய்யுங்க. உங்ககிட்டயே அந்த பொறுப்பு நீங்கள் எடுத்துங்க. எப்பயுமே நீங்கள் போராடி வாங்கிறத விட உங்ககிட்ட இருக்கும் பொழுது நீங்கள் அள்ளி வழங்கலாம். அதனால் எங்களுடைய பாலிசி அப்படி, எங்களுடைய கொள்கை அப்படின்லாம் சொல்லாதீங்க. பாலிசி கொள்கை எல்லாமே நிரந்தரமானது கிடையாது. மாற்றத்துக்கு தான் உலகமே அந்த மாற்றத்துக்காக தான் இயங்குது. மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சம் மாறிக்குங்க. இப்படி தான் ஜோதி பாசு முதலமைச்சரை வர்றதை அன்னைக்கு இருந்த பொலிட் பியூரோ தடுத்துது. அந்த பொலிட் பியூரோ செஞ்ச மாபெரும் தப்புனால தான் தேவகவுடா போன்றவர்கள்லாம் அந்த பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டில் உட்கார வேண்டிய ஒரு நிலைமைக்கு ஆளாகிட்டோம். அன்றைக்கே ஜோதி பாசை விட்டு இருந்தாக்கா கவர்மெண்ட் ஸ்டேபிளாக இருக்கும். உலக லெவலில் நம்ம பதிப்பு கொஞ்சம் உயர்ந்திருக்கும். ஆனால் அன்றைக்கி நீங்கள் செஞ்ச தவறு ஜோதி பாசை வரவிடாமல் தடுத்தது. ஆனால் இன்றைக்கி அதே தவறை செய்யாதீங்க. RS பாரதி, திமுகவுடைய RS பாரதி சொல்கிறாரு, யார் வந்தாலும் நாங்கள் மந்திரி சபையில் இடம் கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாரு. ஆனால் மந்திரி சபையில் இன்றைக்கி இடம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து போச்சு. அதில் நீங்கள் அந்த மந்திரி சபையில் கேட்டு வாங்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அவர் கொடுக்கவும் தயாராக இருக்கிறாரு. நம்ம எல்லாருமே பொதுமக்களுக்காக தான் வாழறோம். எல்லாருமே பொதுமக்களுக்காக சர்வீஸ் பண்ண தான் வந்திருக்கிறோம். அதனால் நீங்கள் இந்த துறைகளை கேட்டு வாங்குங்க. ஐயா பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், நீங்கள் அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது தான் நானும் படித்தேன். நீங்கள் எப்பேற்பட்ட போராளின்றது எனக்கு நல்லா தெரியும். காரணம், எங்களுக்கு எப்பப்பெல்லாம் ஸ்ட்ரைக் நடந்தால் லீட் பண்ணவங்க நீங்கள். அந்த நேரத்தில் அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி அந்த துறைகளை கேட்டு வாங்கி மக்களுக்காக நல்லது செய்யுங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேறு எப்பயுமே கிடைக்காது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வந்திருக்குது. அதனால் இதை பயன்படுத்தி நீங்கள் ஒரு நல்ல முறையில் ஒரு நல்ல நிர்வாகத்தை இந்த தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும்படி உங்களை அன்போடு வேண்டுகிறேன். எனவே இந்த அமையப்போகும் மந்திரி சபையில் நீங்கள் அனைவரும் இடம்பெற்று உங்களுக்கு தேவையான
துறைகளை வாங்கி கொண்டு மக்களுக்கு நன்மை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் சொன்ன இந்த வீடியோவை தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு தம்பி ஒருத்தர் பதிவேற்றம் செஞ்சுருக்கிறார். அவருடைய வியூ என்னவோ அதே வியூ தான் நானும் சொல்கிறேன். அதனால் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எல்லாருமே சேர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அருமையான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை கொடுக்கணும், அருமையான ஒரு கவர்னன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது எல்லாருடைய முயற்சியும் எல்லாருடைய எண்ணமும். இந்த எண்ணத்தை நீங்கள் ஈடேற்றுவீங்கன்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.